எப்படி வரார், என்ன செய்கிறார், அதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த அடியாளங்கள் 31 அடியாளங்கள் தேவன் சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மத்தேயு 24:4 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இக்கடைசி காலத்தில் பார்க்கும்போது இயேசு சொல்கிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சிக்க கூடாது. உங்களுக்கு தேவன் என்ன சொல்கிறாரோ அது மட்டும் தான் நீங்கள் செய்யணும். அவங்க சொல்கிறதோ இவங்களுக்கு சொல்கிறதோ நம்ம என்ன பண்ணக்கூடாதா, செய்யக்கூடாது. அங்கே போனால் தீர்க்கதர்ஷன வரங்கள் வருது, அங்கே போனால் ஜபங்களை நல்லா நடக்குது, இங்கே ஜபம் இல்லை, இங்கே இயேசு இல்லை, அங்கே போல வாங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணக்கூடாது, நம்ம கேட்கக்கூடாது. நம்ம ஜெபிக்கிற யார் ஜெபித்தாலும் தேவனு கேட்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இதை சொல்கிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி பார்த்துக்கொள்ளுங்கன்றார். அதே நீங்கள் பார்க்கணும்னா 24:6 பாருங்க. 24:6 மத்தேயு 24:6 கூட நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆமா, யுத்தங்கள் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எல்லாமே சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. அல்லேலூயா. ஆமா, யுத்தங்கள் சேனைகள் எல்லாம் சம்பவித்து கொண்டிருக்கிறதா நம்ம தேசத்துல? எங்கெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது? இஸ்ராவேல் தேசத்துல யுத்தம் நடக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இன்னும் பல இடங்கள்லாம் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். தேவன் சொல்லியிருக்கிற காரியம் நடக்குதா? 7வது வசனம் அப்படியே வாசிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். ஆமா, பஞ்சமும் கொள்ளை நோய்களும், ஆமா, பூமி அதிர்ச்சி பல இடங்களில் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவரோட வருகைக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறாரு. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூகம்பங்களும் இடங்களிலே உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நடக்குதா? பஞ்சம் இருக்குதா? நம்ம நல்லா தானே இருக்கிறோம், 3 டைம் சாப்பிட்றோம் இல்லையா? எங்கே நம்மளுக்கு பஞ்சம் வந்திருக்கிறது? கொள்ளை நோய்கள் ஒரு வாட்டி வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, போயிடுச்சு. மறுபடியும் எங்கே வந்துட்டு இருக்குது? இல்லை, பஞ்சங்கள் இல்லைதில்ல, பஞ்சங்கள் இல்லை. ஆமாம், இல்லை பஞ்சங்கள். நீங்கள் ஸ்ரீலங்கா, இங்கே நைஜீரியா, காசா, இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களெல்லாம் கஷ்டப்படுறதும், அவங்க வேதனைப்படுறதும், சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், உயிரோடவே பின்னாடி என்ன பண்ணுறாங்க, கட்டி அப்படியே உயிரோடவே பிதிக்கிறாங்க. கிறிஸ்தவங்களை என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இப்படி கை இப்படி கட்டி, கால் இப்படி கட்டி, குழி தோண்டி அப்படி உயிரோட பதிக்கிறாங்க. யாரை முன்னாடி தெரியுமா? அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை அங்கே உட்கார வச்சுட்டு செய்கிறாங்க. அதெல்லாம் நடுக்கும் தேவன் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆனால் இங்கே என்ன கீழே வரும்போது பார்ப்பீங்க, பஞ்சம். 1 kg அரிசி எவ்வளோ தெரியுமா? 500 ரூபா. 1 லிட்டர் பால் எவ்வளோ தெரியுமா? 400 ரூபா. இந்த மாதிரி எல்லாம் பஞ்சங்களெல்லாம் வந்திருக்கிறது. எங்கேயும் இல்லை, ஸ்ரீலங்காவே வந்திருக்கு அப்படின்னு சொல்ல பார்த்தோம். ஸ்ரீலங்காவில் எத்தனை நாள் பட்டினி இருக்க முடியும்? அதை நான் கேள்விப்பட்டேன். பட்டினி இருக்க முடியாமல் அவங்க என்ன பண்ணாங்க, விபச்சாரத்தை இறங்கிட்டாங்க. வாலிப பிள்ளைங்களை யார் வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் விபச்சாரத்தை இறங்கிட்டாங்களாம். ஆனால் இருக்கிறவங்க, இங்கிருந்து இருக்கிறவங்களுக்கு பணக்காரங்கெல்லாம் அங்கே போய் விபச்சாரம் செய்கிறாங்கன்னு சொல்லி கூட நான் கேள்விப்பட்டேன். எத்தனை நாள் பசியோடு இருக்க முடியும்? 8 நாள் பட்டினியோடு இருக்க முடியும்? அவங்க என்ன பண்ணுவாங்க, எத்தனை நாள் இருக்க முடியும்? விபச்சாரத்தை எப்படியாவது சாப்பிடணும், எப்படியாவது உயிர் வாழணும். அதுக்காக என்ன விபச்சாரத்தை இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா பையன் எனக்கு தெரியாது. ஆனால் பஞ்சம் அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிறது, அது உண்மை. ஹல்லேலூயா. அதுபோல தான் ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூகம்பங்களும் பல இடங்களிலே உண்டாகும். கொள்ளை நோய்களும் உண்டாச்சு, பஞ்சங்களும் வந்து விட்டது. பூகம்பம் கூட இப்போ என்ன பண்ணிச்சு, ஏதோ ஒரு இது சொன்னாங்க முந்தனேத்து, அங்கே கூட பூகம்பம் வந்து எத்தனோ ஜனங்கள் அழிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை தேவனை சொல்லியிருக்கிறது. ஆனால் வானமும் பூமியும் அழிஞ்சு போனாலும் ஆண்டோரோட வார்த்தை ஒன்றும் அழிஞ்சு போவாது. தேவனை சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடக்கும். அது லேட்டாக கூட இருக்கலாம், நிதானமாக கூட இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆயுதத்தோட இப்பிருந்து நம்ம ஆயுதத்தோட நம்ம இருக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போல் அதே 7வது வசனத்தை படிங்க. 7 படிங்க.
ஜனத்துக்கு விரோதம். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். ஆமென். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஆமா, பஞ்சங்களும் பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பல இடங்களெல்லாம் உண்டாகும். சொல்லணும்னா நம்ம இந்தியா எவ்வளோ பெஸ்ட்டு சொல்லணும்னா, நம்ம இந்தியா பரிசுத்தவான்கள் இருந்து ஜெபிச்சதுனால நம்ம இந்தியா பாதுகாப்பாக இருக்கிறோம். நம்ம ஒரு டைம் இல்லைன்னா ஒரு டைமாவது சாப்பிட்றோம், 3 டைமில் 2 டைமாவது நாம் சாப்பிட்றோம், 3 டைமில் 1 டைமாவது நாம் சாப்பிட்றோம். ஆனால் வேறு தேசங்கள் அப்படி கிடையாது. பட்னி அதை நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஞ்சங்கள் வரும்போது அவங்க என்ன தன்னை பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்களாம், வேக வச்சு சாப்பிட்டாங்களாம். ஒரு கழுதை தலை வந்து 70 ரூபாய்க்கு விற்றாங்களாம். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜா 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்லாம் நீங்கள்லாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட பஞ்சங்கள் நம்ம தேசத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்கு முன்னாடி என்ன பண்ணனா, நம்மளை தேவன் எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்கு முன்னாடி தேவனோட ராஜ்யம் வரும், தேவனோட வருகை அதுக்கு முன்னாடி வரும். பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவன் என்ன பண்ணுறாரு, எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. நம்ம பஞ்சங்களும் பூகம்பங்களும், இன்னொன்று ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம். நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு, அண்ணாவும் அம்மா தாய் 2 பேரும் சாகடிச்சிட்டாங்களாம். அவனே சாகடிச்சிட்டு அவன் சொல்கிறான், எனக்கு நான் சொன்ன பேச்சு கேட்கல அவங்க, அதை நானே சாகடித்தேன். ஏன்னா என் தம்பி இருந்தால் அந்த சொத்து எனக்கு வராது, நான் ஒருத்தனே இருந்தால் அந்த இதெல்லாம் நான் அனுபவிக்கலாம். அதனால அவன் என்ன பண்ணேன், நான் கொலை பண்ணேன். என்னை என்ன பண்ணுறீங்களா, அரெஸ்ட் பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்களா, உள்ளாரே போடுறீங்களா, அடிக்கிறீங்களா, என்னவோ பண்ணிக்கோங்க, எனக்கு அவங்க இருக்கிறது பிடிக்கல, அவங்க பேசுகிறது அவங்க கண்ட்ரோல் பண்ணிது எனக்கு பிடிக்கல, அவங்க புத்தி சொல்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறவன். அப்படிப்பட்டவங்களை என்ன பண்ண முடியும்? போனவங்க போயிட்டாங்க, அவன் என்ன பண்ணுவாங்க? இல்லை தூக்கு போடுவாங்க, இல்லை ஏதாவது பண்ணுவாங்க, அவ்வளோதான். அவனை ஒரு நாள் போய் சேர்ந்துடுவான். ஹல்லேலூயா. எதுக்காக? சொத்துக்காக, ஆஸ்திக்காக, அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அதனே தேவன் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையோடு இருங்க. 4வதாக பாகம் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், அது படித்தோம் இல்லையா? அது மத்திய 7. 5வதாக பஞ்சங்கள் மத்திய 27, அதுலேயும் பார்த்தோம். கொள்ளை நோய்கள், அது பல இடங்களிலே பூமி எதிர்ச்சிகளும் அது பார்த்தோம். பாருங்க, கலக்கங்கள் மார்க் 13:8 பாருங்க. மார்க் 13:8 நீங்கள் படித்து பாருங்க. இந்த மார்க் 13:8. ஜனத்திற்கு விரோதமாக ஜனமும், மார்க் 13:8. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். இது என்ன ஆகுதுன்னா வேதனைக்கு ஆரம்பம். பஞ்சங்களும் கலக்கங்களும் என்ன பண்ண வேதனைக்கு ஆரம்பம். இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு தெரியும் வேதத்தில் என்ன தேவன் சொல்லியிருக்கிறாரு, என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியும். இது என்னன்னா பஞ்சங்களுக்கு ஆரம்பம். ஹல்லேலூயா. ஆமாம். அதனால் இன்னொன்று வசனத்தை நீங்கள் பாருங்கள், மத்தேயு 24:9 நீங்கள் படித்து பாருங்கள். 9 என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். அப்பொழுது உங்களை ஒப்பு கொடுத்து, அவர் என்ன பண்ணுறாங்க, அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுகிறீர்கள். அது உண்மைதானா? அவர் என்ன பண்ணுறார், இயேசுவின் நாமத்தினால ஊழியக்காரங்களை கொலை செஞ்சுருக்கிறாங்களா, செய்கிறாங்களா, செஞ்சு கொண்டு இருக்காங்களா, செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆந்திராவில் கூட நம்ம பார்க்குறோம், அவர் என்ன பிரவீன் பகடாலா, அவர் நல்ல ஒரு ஊழியக்காரன், தேவனுக்கு கீழ்படுறவர். அவனை கொலை பண்ணாங்க. இன்னொருத்தர் யாரோ கொலை பண்ணாங்க. இன்னொன்று எப்படின்னா வெளிநாட்டுகளெல்லாம் கொண்டு வந்து அவங்கள ஜெயிலில் போடுறாங்க. ஊழியக்காரங்களெல்லாம் அவங்க சிறைசாலை இருக்கிறாங்க. 30 பேர் இருக்கிறாங்களா, சிறைசாலை இருக்காங்களா. இப்படி எல்லாம் என்ன பண்ணுதானா, இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது நடக்குதா, நடந்து கொண்டு இருக்கிறதா? அப்போ இந்த காலம் என்ன காலம் சொல்லுங்க? இந்த காலம் என்ன காலம்? கடைசி காலம், வேதனை காலம். தேவனு சொல்லியிருக்கிற காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, நம்ம கண் முன்னாடி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோமே. அப்போ இது என்ன காலம்? கடைசி காலம். ஹல்லேலூயா. பாருங்க, இவைகளே எல்லாமே வேதனுக்கு ஆரம்பம். இது எல்லாம் வேதனுக்கு ஆரம்பம். இனிமே தான் நம்ம என்ன பண்ணணும்னா எச்சரிக்கையோட நம்ம இருக்கிறவங்களாக இருக்கணும். இனிமே ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு கணக்கு கொடுத்து ஒப்பு கொடுக்குறவங்களாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரை
நம்ம மூச்சு பேசி அவருக்கு ஒப்பு கொடுத்துடணும். நம்ம குடும்பத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களை அவங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்மள எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. தேவனே நான் கர்த்தாவே, எல்லாம் நானும் என் குடும்பம் எல்லாம் உங்களுக்கு சொந்தம். இந்த மூச்சு கூட உங்களுக்கு சொந்தம். எனதுன்றது இந்த பூமியில எதுவுமே இல்லை ஆண்டவரே. நம்ம ஒவ்வொரு நாள் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறவங்களாக நாம் இருக்கணும். எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். இந்த காலம் செல்லாது. இது கிருபையின் காலம், கிருபையின் காலம். இப்போ நம்ம என்ன பண்றாரு, என்ன செஞ்சாலும் தேவனை மன்னித்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறது எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது, நம்ம கண் முன்னாடி நடக்குது இல்லையா? அப்போ எப்படி நம்ம நம்பாம இருக்க முடியும்? இது என்ன காலம்னு சொல்லுது. அப்போ எப்படி நம்ம நம்பாம இருக்க முடியும்? வேதத்தை வாசிக்கிறவங்களும் வேதத்தை வசனங்களை கீழ்ப்படுறவங்களும் தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களும் இது வேதத்தில் இருக்கிற தேவனை சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடக்கிறது. ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம என்ன பண்ணணும்? 9 படிச்சிங்களா? ஸ்தோத்திரம். அதே போல் லூக்கா 21 படிங்க. லூக்கால 21 படிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. லூக்கா 21. அவர் கண்டேறிட்டு பார்த்தபோது 21:12. லூக்கா 21:12. இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே, இவைகளெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயத்திற்குள் சிறைச்சாலைகளுக்குள்ளும் சிறைசாலைகளுக்குள்ளும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. இது நடக்குதா? நடந்திருக்கு. இப்போ நீங்கள் சிறைசாலை நீங்கள் அங்கே போய் பார்க்கும்போது ஜெயிலுக்கிட்ட எங்கேயாவது ஊழியத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள இழுத்துட்டு கொண்டு போவாங்க. எங்கள் தேவன் என்ன பண்ணுறாங்க? தூஷிக்கிறாங்க. என்ன கூட கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா? எங்கள் தேவனை தூஷிக்கிறாங்க, என் தேவனை பேய்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? கரெக்டாக 12 மணி ராத்திரில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் நான் நிற்கிறேன். 12 மணி ராத்திரி போலீஸ் ஸ்டேஷனில் நான் நிற்கிறேன். எனக்கு கூட ஒரு பாஸ்டர் இருந்தாங்க, எங்கள் டிரைவர் இருந்தாங்க. 3 பேர் 12 மணி ராத்திரில் நிற்கிறோம். 30 பேர் அந்த சுற்றிலும் என்ன பண்ண போகிற ஸ்டேஷன் சுற்றிலும் இருக்கிறாங்க. இதுபோல் தேவனோட வருகை வரும்போது இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இவன் ஆந்திராவில் இப்போ பார்க்கும்போது அவர் பேர் தெரியல, அவர் என்ன பண்ணாங்க, சிறைசாலை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. தேவனை தூஷி கிறிஸ்துவங்களா இருக்கக்கூடாது. நீ மதம் மாறி இருக்க, நீ இந்துவில் இருந்து தானே மாறி இருக்கிற, மறுபடி நான் இந்துவுக்கு வரேன்னு சொல்லு. அந்த பைபிள் என்ன பண்ண வீசு, அந்த பைபிளை சுட்டேரி அப்படின்னு பைபிளை வாங்கி என்ன பண்ணாங்க, அவங்க சுவிசேஷன் சொல்ல போகும்போது இது மாதிரி ரோட்ல பைபிள் எல்லாம் போட்டு நெருப்பு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நமக்கு ஆச்சரியம் இல்லை. தேவனை சொல்லியிருக்கிற காரியங்களும் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் பாருங்கள். அது 24 மார்க்கு 13. தேவனுடைய பிள்ளைகள் சகல ஜனங்களினாலும் பகைக்கப்படுவார்கள். தேவனோட ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? தேவனோட பிள்ளைங்க சகல ஜனங்கள்னாலும் பகைக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து మీరు దూషింపబడదు. నా నామము చేతల మీరు అందరి చేతలను எத்தனை பேர் உண்மை சொல்லுங்க? எத்தனை பேர் நான் கிறிஸ்துவனா மாறி இருக்கிறேன்? நான் யார் இருந்தாலும் சரி அவங்கள முன்னாடி நான் தைரியமாக நான் சொல்கிறேன். என் ஜாதி ஜனங்கள் இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்கள் இருந்தாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷனாலும் சரி, கோர்ட்டானாலும் சரி, எங்கிருந்தாலும் என் இயேசுதான் உண்மையுள்ள தேவன் என்று நான் சொல்லுவேன். எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? அப்படி இருக்கணும் நம்ம. இப்போ கணக்கு எழுதுறதுக்கு வந்தாங்களே வீடுகளுக்கு, என்னென்ன சொல்லி கொடுத்தீங்க? நீங்கள் கிறிஸ்தவங்களன்னு கொடுத்தீங்களா, இந்துவன்னு சொல்லி கொடுத்தீங்களா? கணக்கெடுத்துக்கு வந்தாங்களாம்மா? உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தாங்களா? கணக்கு எடுக்கிறதுக்கு வரலையா? உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தாங்களா? ஆமாம், ஆதார் கார்டில் இருக்கிற. ஆனால் எங்கள் வீட்டுக்களுக்கு வந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் சொன்னேன், நான் ரெட்டிலேருந்து கிறிஸ்துவலாக மாறி இருக்கிறேன். அப்படிங்களா? சரி. சொந்த பில்டிங்கா வாடகை பில்டிங்கா? கேஸ் இருக்குதா? ஏதேதோ எழுதிக்கினாங்க.
ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம கிறிஸ்தவங்களிருந்து ரெட்டிலேருந்து கிறிஸ்தவங்களாக நான் மாறி இருக்கேன் அப்படின்னு தான் எழுதி கொடுத்தேன். கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, பயத்துக்கு கிறிஸ்தவங்களன்னு சொன்னால் ரேஷன் வராது, அடிப்பாங்க, கவர்மெண்ட் சலுகை வராது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண கிறிஸ்தவங்களேன்னு சொல்கிறதுக்கு வைக்கப்படுறாங்க. ஆனால் அது அது தேவனை சந்திப்பாரா இல்லையா, பார்க்குறாரா இல்லையா? தேவனை பார்க்குறாரா இல்லையா? நீ யார் முன்னாடி நீ மறுதளிக்கிறியோ, நான் என்ன பண்ணுறேன், உன்னை என்னை பிதாவின் முன்னாடி நான் மறுதளிக்கிறேன்றார். அந்த தைரியம் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், நான் கிறிஸ்தவ, நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி, என் தேவன் ஜீவிக்கிற தேவன், என் தேவன் எனக்கு கொடுக்குறாரு. நீ கொடுக்குற 5 அரிசி 5 கிலோ அரிசிக்காக நான் வரல, என் தேவன் இந்த உலகத்தை உருவாக்கின தேவன், நான் கிறிஸ்தவளை தான். அப்படி ஒரு வைராக்கியமானாங்க நீங்கள் இருக்கும்போது உங்களை தேவன் கைவிடு வரன்றீங்க, கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நீர் அவருக்காக எப்படி வைராக்கியமாக இருக்கிறீங்களோ அவர் உங்களுக்காக இன்னும் ரெட்டிப்பாக வைராக்கியமாக இருப்பார். வசனம் இருக்கிறது. அந்த வைராக்கியம் நம்மளுக்கு வேணும். அப்போ தான் கடைசி வரை நம்ம நிற்க முடியும். அதே போல் நீங்கள் பார்க்கும்போது ஆந்திராவில் கூட வைராக்கியமாக கொஞ்சம் சிலர் நிற்கிறாங்க. அவங்களால பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அது எருசலேமில் கூட நீங்கள் பார்க்கும்போது யூதர்கள் வைராக்கியமாக நிற்பாங்க. எப்போ தெரியுமா, அந்த கிறிஸ்து வரும்போது அங்கே என்ன பண்ணுறாங்க, வைராக்கியமாக நிற்பாங்க. ஷாதாக், மேதே, காபேத்லேகோ, தானியல், அவங்களெல்லாம் யூதர்களும். நீ சிங்க கவியில் போட்டாலும் சரி, நெருப்பு குண்டத்தில் போட்டாலும் சரி, நான் என்ன பண்ணுறதில்ல, அந்த சிலை வணங்குவதில்லை அப்படின்னு வைராக்கியமாக அவங்க நின்றாங்க. இப்போ கூட கடைசி காலம் அது யூதர்களை தான் வைராக்கியமாக நிலைப்பாங்க. அதுதான் ரத்த சாட்சி. அதுபோல் நம்ம வைராக்கியமாக தேவனுக்காக நம்ம நிற்கும்போது, அவர் சிங்க கவில போட்டு தானியல் விட்டுட்டாரா தேவனு? நெருப்புல போட்டா இவருக்கு விட்டுட்டாரா? அக்னி சூழ்நிலை போட்டா ஷாதாக், மேதே, காபேல விட்டாரா? இல்லை. அல்லேலூயா. அப்போ அந்த வைராக்கியம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேணும். நம்ம இங்கே ஒரு காலம் அங்கே ஒரு காலம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. 2 எஜமானுக்கு நம்ம வேலை செய்ய முடியாது. இப்போ நான் வேலூருக்கு அங்கே ஊழியத்துக்கு போகும்போது நான் சொல்கிறேன், நான் சொல்லலை, தேவன் அந்த இடத்துல எனக்கு வெளிப்படுத்தினார். என்னென்னா கொஞ்சம் என்னென்னா கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, எல்லா பாஸ்டர்ஸுங்க தான். ஆனாலும் அவங்க என்ன பண்ணனா 2 கால் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுட்டு பின்னி சுனிகள் சேருது, மாய மந்திரங்கள் எல்லாம் சேருது, ஜபமும் படுறாங்க, தாயத்துக்களை கட்டுகிறது. அப்போது தேவனை வெளிப்படுத்தினார். அப்போ நான் சொன்னேன், இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, யாரோன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன் வந்துட்டேன் நான். ஆனால் போன வருது, அம்மா இப்படி கிறிஸ்தவங்க பாஸ்டர்களால் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணீங்க, நீங்கள் மெசேஜ் சொன்ன உடனே வீட்டில் போய் அதெல்லாம் தூக்கி எடுத்து போட்டாங்கம்மா. இன்னொன்று 4 நட்சத்திரங்களை பார்க்கறது, இதெல்லாம் இருந்தாங்கம்மா. நீங்கள் அன்னைக்கு பேசுனதம்மா எல்லாம் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் எடுத்து போட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி வந்து எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்கம்மா. பாஸ்டர் சொல்கிறாரு. நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம். ஆனாலும் அப்படி உங்களுக்கு கூட நான் சொல்கிறேன், யாராவது அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு கஷ்டம் வரும்போது கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க, ஏம்மா அங்கே கோயிலுக்கு போகலவாம்மா, அங்கே ஒரு இவர் இருக்கிறார், பூஜாரி இருக்கிறார், வாம்மா அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ண, ஒரு தாயத்துக்கு எடுத்தால் உனக்கு நல்லா, தாயத்துக்கு எடுத்தால் நல்லா இல்லை, அழிஞ்சே போயிடுவோம். சுமதி குடும்பம் தெரியலையே நமக்கு எல்லாருக்கும். அந்த சர்ச்சில் வரும்போது சுமதி குடும்பம் தெரியும். அந்த குடும்பம் இதே மாதிரி தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்க, 2 பிள்ளைங்கள் செத்து போனதுனால அந்த ஏக்கத்தினாலே போய் ஜோசியம் பார்த்தது. ஆனால் தேவனோட கோபாகினி வந்து குஷ்டரோகம் வந்தது. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். மறுபடியும் ஆந்திரிலேருந்து அப்படியே உடனே அந்த வீட்டில் இருக்க வேண்டாம், கூட்டிகிட்டு வான்னு சொன்னார். கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் 15 நாள் நான் வச்சுருந்தேன். ஆனால் நல்லா ஆயிடுச்சு. மறுபடியும் அவள் என்ன பண்ணியிருக்கா, மறுபடியும் பார்த்தா போய் ஜோசிக்கண்ணு தேவன் என்ன பண்ண ஒரே வாட்டி எடுத்துட்டார். குடும்பமே இல்லாமல் போச்சு. கிறிஸ்துவங்களாக இருக்கிற நீங்கள், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற நீங்கள், தேவனை நம்பியிருக்கிற நீங்கள், வேதத்தை பிடிச்சிருக்கிற உங்கள் கைகளில் ஏதாவது இந்த மாதிரி காரியங்களை செய்தோன்னு வச்சுக்கோ, அதோட எதுவுமே இல்லை சொல்லக்கூடாது நான். சரியா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி நம்ம நினச்சி கூட பார்க்கக்கூடாது. என்ன கஷ்டம் இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, என் மேலே நீ பாரத்து போடு,
கலங்கி தவிக்காதேன்றாரு. அதுபோல் நான் ஒரு மேலே நம்ம பாரத்தை போட்டுட்டு அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடணும். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் பாருங்கள், 11ஆவதாக நம்ம பார்க்குறது என்னென்னா, இது மார்க் 13:13 படிங்க. மார்க் 13:13. மார்க் 13:13. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனோ ரட்சிக்கப்படுவான். பாருங்க, அதேதான். ஹல்லேலூயா. அப்போ இன்னொன்று பாருங்க, அதே 9 கூட படிக்கணும். பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் நீங்க பகைக்கப்படுவீங்க, முடிவு பரியந்தரம் நிலுத்து நிற்கிறவன் தான். சொல்லுங்க, முடிய பரியந்தரம் நிலுத்து நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். நீங்க வரல, உங்க அந்த வசனங்களால் வாயில வரட்டும். முடிவு பரியாந்தமும் ரட்சிக்கப்படுவன் தான் முடிவு பரியாந்தரம் நெல்லை நிற்கிறவனு தான் ரட்சிக்கப்படுவான். நானும் என் குடும்பம் முடிவு பரியாந்தரம் என் இயேசுவுக்காக, என் தேவனுக்காக நான் என்ன பண்றேன்? நிலைத்து நிற்பேன். ஏன் நான் இந்த ஆலயத்தில் வந்து ஆணை விடுகிறேன். பயம், நான் எங்கள் வரைக்கும் செஞ்சுட்டு போயிட்டா, சப்போஸ் நிற்காம இருந்தா தேவனு கோபாகின்னு வச்சிடுவோம். அப்படிதானே? அப்படிதானேம்மா? மூஞ்சில தெரியுது. நான் இங்கே வந்து ஆலயத்தில் வந்து அறிக்கை செஞ்சுட்டா, சப்போஸ் நான் தாண்டிட்டா அது தேவனோட கோபாக்கினம் வந்துடும். இல்லைங்க, நம்ம அறிக்கை செய்யணும். 2 மனசுல இருக்கக்கூடாது, அறிக்கை செய்யணும். நிலைத்து நிற்கணும் தேவன பாதத்தில். அவன் தான், அப்போ தானே ரட்சிக்கப்படுவோம், அப்போ தானே பரலோகத்துக்கு போவோம். நமக்கு அவிசுவாசம் வந்தால் எப்படி நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்? ஐயோ நான் விழுந்து போயிடுவேனோ, அப்படி இருக்கக்கூடாதுன்னு. என் தேவன் என்ன இருக்கிறாரு, நான் விழுந்து போக என்னை விட மாட்டாரு. நான் கடைசி வரை நிலைத்து நிற்பேன். அந்த வயிறாகி நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா. அதே 13:9 படிங்க. நீ உம்மலை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என்னி நிமித்தம் சேனாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். ஆமா, தேவன் அவர் இயேசு கிறிஸ்து நீ என்கிட்ட வந்தா எந்த ஒரு உனக்கு கஷ்டம் இருக்காதம்மா, எந்த ஒரு பாடம் இருக்காது உனக்கு. நான் என்ன பண்ணேன், கரெக்டாக எடுத்துட்டு போய் உன்னை பரலோகத்தில் சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவாங்க, அடிப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கணுமா? சாட்சியா இருக்கணும். அடிச்சாலும் துன்பப்படுத்தினாலும் என்ன பண்றது இல்லை, நான் விழுந்து போக மாட்டேன். இயேசு கிறிஸ்து அப்படி அடிக்கும் போது, துன்பப்படுத்தும் போது அவர் இல்லை ஆண்டவரே நூட்டுடங்கப்பா, யார் எப்படி போன எனக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம ரட்சிக்கப்புள்ள வந்திருப்போமா? அவர் என்ன பண்ணாரு? நீ அடித்தாலும் சரி, துன்பப்படுத்தினாலும் சரி, சிலுவையில் போட்டாலும் சரி, ஐயா எனக்கு ஒரு ராஜ்யம் ஆண்டவர் வைத்து இருக்கிறாரு, நான் அங்கே போவேன். இங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் போகிறது தானே. இப்போ என்ன பண்ணுறீங்க, துன்பப்படுத்துறீங்க, சிலையில் போடுறீங்க. நான் எப்போ இருந்தாலும் அங்கே போகிறவன் தான், அதெல்லாம் நான் அங்கே போவேன். அதுபோல தான் நீங்களும் நானும் கூட இந்த உலகத்தில் எத்தனை நாள் வருஷம் வாழ்ந்தாலும், என்னதான் சேர்த்து வைத்தாலும், ஒரு நாள் அவருக்கு முன்பாக நம்ம நிற்கிறவங்கள தான் இருப்போம். இதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம போகிறோம். நம்ம கூட எதுவும் எடுத்துகிட்டு போகிறது ஒன்றும் கிடையாது. அதனாலே தேவனுக்காக நம்ம வைராக்கியத்தோட நம்ம வாழ்கிறவங்களாக நாம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒப்பு கொடுக்கணும். நான் அதான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறது, ஆண்டவரே பரிசுத்தவான்களை மரணம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே பரிசுத்தவான்கள் எப்படி ஒரு வைராக்கியமாக வாழ்ந்தார்களோ, பரிசுத்தவான்கள் எப்படி ஒரு வைராக்கியமாக ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயித்தாரோ, பரிசுத்தவான்கள் எப்படி உங்களை மேலே விசுவாசமாக இருந்தார்களோ, அந்த விசுவாசம் எங்களுக்கு வேணும், அந்த வைராக்கியம் எங்களுக்கு வேணும். தேவனை உங்கள் வருகைக்கு எங்களை ஆயுதப்படுத்தணும் ராஜா அப்படின்னு தான் ஜெபிப்பேன். அல்லேலூயா. அதனால தான் எவ்வளோ பாடுகள் வந்தாலும், எவ்வளோ பலவீனங்கள் வந்தாலும், சோறு வந்தாலும் 4 மணிக்கு இங்கே உக்காந்துட்டு என்னை 7 மணி வரை தேவனை பாதத்தில் நான் அமர்வேன். ஒரு சகோதரி வந்து கேட்டாங்க, 7 மணி வரை நீங்கள் இங்கே உக்காடுறீங்களே, நாங்கள்லாம் வர்றோமே, ஒரு டீ கொடுக்கூடாதா, ஒரு காப்பி கொடுக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இது 7 மணி நேரம் தேவன பாதத்தை அறிக்கையோடு நாங்கள் உக்காந்துருக்கிறோம். சென்ட்ரலாக போய் டீயோ காஃபியோ கொடுக்கறதுக்காக தேவனுக்கு நான் அறிக்கை செய்யலை. அப்படி நீங்கள் அப்படி கேட்டீங்கன்னா, உங்களால் எவ்வளோ நேரம் உக்கார முடியுமோ அவ்வளோ நேரம் உக்காருங்க. நீங்கள் போய் வீடுகளில் போய் குடிச்சிக்கோங்க.
நான் உங்களுக்காக டீ காஃபியை போட்டு கொடுத்துட்டு இருந்தா நான் தேவன் சந்நிதியில் உட்கார முடியாது. எனக்கு யாரும் செஞ்சு கொடுக்குறவங்க இல்லை. நான் தேவன்கிட்ட அறிக்கை செஞ்சுருக்கிறேன், 7 மணி வரை தேவனை உங்கள் பாதத்தில் உக்காடுறேன்னு உக்காடுறேன். ஒரு நிமிஷம் கூட அந்த 7 மணி நேரத்தில் ஒரு நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் நான் பண்ணுறதில்லை. தேவனாச்சு நானாச்சு அப்படின்னு நான் சொன்னேன். இன்றைக்கி சொன்னாங்க, இல்லைன்னா 6 மணிக்கெல்லாம் நான் போயிடுறேன், என்னால் 7 மணி வரை இருக்க முடியாது. சந்தோஷம், போங்க போங்க, சந்தோஷமாக போங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆனால் எனக்கு தேவன் பலன் கொடுத்துருக்காரு, நான் உக்காடுறேன். அல்லேலூயா. அதே போல் ஒரு வைராக்கியம் நம்மளுக்கு வேணும். ஒரு வைராக்கியம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. 11 படிங்க, மார்க் 11 படிங்க, 13:11. அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும், முன்னதாக என்ன பேசுறோம்னு சொல்லி கவலைப்படாம சிந்தியாமலும் இருங்கள். அந்த நாளிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஆமென். அந்த நேரத்துல நீங்க அங்கே போயிட்டு யோசனை பண்ணி என்ன செய்யலாம், இவங்களை நம்மளை கொண்டு வந்துட்டாங்களே, என்ன பேசலாம் ஆனால் சிந்தியாதீங்க. அப்போ அந்த இடத்துல பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்குறாரோ அதை நீங்க பேசுங்க. ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பேசுறது நாம் இல்லை. நம்ம யோசனை செஞ்சு போய் பேசுறோம்னு வச்சுக்கோ, அங்கே மாட்டிக்குவோம். யோசனை பண்ணி எங்களை விட்டுட்டு அவங்க அப்படின்னு போய் பேசுறீங்களோ அங்கே மாட்டிக்குவோம். நம்ம என்ன பண்ண, தேவனு மேலே பாரத்தை போட்டு விட்டோம். தேவனே என்ன பேசணும் அப்படின்னு போது அவரே பேசுவார். போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கும் போது 12 மணி ராத்திரி 12 மணியில் நிற்கும் போது நான் அப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும்னு சொல்லி நான் போகல. தேவனே உங்கள் சித்தமே எப்படியோ அப்படியே பேசுங்கப்பா. அப்பா உள்ளார போடுறாங்களா, போட்டுட்டு மாண்டா பரவாயில்லை, என்ன உங்கள் சித்தமே எப்படியோ அப்படி செய்யுங்க ஆண்டவரே. அப்போ அங்கே போனேன். தேவன் என்ன பண்ண கொடுத்த ஞானத்தினால ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், உன்னை தெய்வங்களை நான் தூஷிக்கல, அப்படி தூஷிச்சிருந்தா வீடியோ எடுத்துருக்குறோம், அது போட்டு பாருங்க. அப்போ அந்த வீடியோ போட்டு பார்த்தாங்க, எதுவுமே இல்லை, நீங்கள் போங்கம்மா அப்படின்னு அந்த கான்ஸ்டேபிள் எங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கூட கொடுத்து அனுப்புனாங்க. அல்லேலூயா. அது மாத்திரமே இல்லை, எங்களை மேலே யார் அப்படி இது பண்ணாங்களோ அவங்க ஒரே நாளில் 3 பேர் அங்கே மரித்து போனாங்க. கேவலமாக பேசினவங்க, கெட்ட வார்த்தைகளை பேசினவங்க. இப்போ கூட அங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த அம்மா மேலே கேவலமாக பேசினாங்க, அந்த அம்மா வேதனைப்படுத்துகிறாங்க, தேவனை எடுத்துட்டாங்க. ஒரு 2 வருஷம் நான் பாருங்கள், இது உண்மையாக சொல்லிட்டு இருக்கிறேன். 2 வருஷம் நான் ப்ரோக்ராம் நடத்தலை எங்கே காமராஜ் நகரில். ஏன்னா ஐயோ இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். எங்கள் வீட்டில் வேலை செய்கிறம்மா வந்துச்சு, ஏக்கா 2 வருஷமாக நீ ப்ரோக்ராம் நடத்தலை, எல்லாரும் என்ன பேசுகிறாங்க தெரியுமா, என்னம்மா பேசுகிறாங்க. அப்போ நான் அவங்க சொன்னது என்னென்னா, பாரு அந்த அம்மா மேலே அனாவசியமாக போனாங்க, அவங்க 3 பேர் ஒரே நாளில் போயிட்டாங்க. அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா, வல்லமையுள்ள தேவன். அந்த தேவனுக்கு விரோதமாக அந்த அம்மாவுக்கு விரோதமாக பேசினாலே இப்படி என்ன பண்ணாங்க, போயிட்டாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்கக்கா அப்படின்னாங்க. போய் நான் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்ன கூட பேசுகிறார், நடத்து இந்த வருஷம். அதை போன வருஷம் நடத்தினேன், இந்த வருஷம் நடத்து அப்படின்றாங்க. அது போல தான் நான் சும்மாயிட்டேன், ஐயோ போ அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன பண்ண, யார் மூலமாவது தேவனை கொண்டு வந்து அந்த நினைவு கொடுக்குறாங்க பாருங்க. அதே போல தான் நம்ம என்ன பண்ண, எதுக்கும் நம்ம பயப்படாமல் நம்ம இருக்கிறவங்களாக இருக்கணும். 24:10 வாசிங்க. மத்தேயு 24:10. அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவர் அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை பகைப்பார்கள். ஒருவரை பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் அநேகரும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஆமா, அக்கிரம மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அநேகரோட அன்பு என்ன வருதா, அக்கிரமம் மிகுதி ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுப்பாங்க. தன் வீட்டாரே தனக்கு செத்துருன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்களே செத்துரும். அந்த பாஸ்டர் அப்படி, இந்த பாஸ்டர் அப்படி, அந்த அம்மா அப்படி, இந்த அம்மா எப்படி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதவசனம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் தேவன் என்ன பண்ண. எங்கேயாவது நீங்கள் போத்தீங்க, இப்போ ஊழியத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தெரியாமல் இவங்களுக்கு சொல்லுவாங்க, இவருக்கு தெரியாமல் அவங்களுக்கு சொல்லுவாங்க, அம்மா அவங்க அப்படி அம்மா, அவங்க அம்மா இப்படி அம்மா.
அப்போ நான் நினைப்பேன், தன் வீட்டாரே தனக்கு செத்துருவன்னு சொல்லி தேவனை சொல்லியிருக்கிற காரியம் ஒன்றுமே தான். ஒருத்தர் மேலே ஒருத்தர் கிறிஸ்துவங்களே என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துவங்களுக்கு மேலே கிறிஸ்துவங்களே சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அநேகர் காட்டி கொடுப்பாங்க. ஆமாம், இப்போ சரசால போட்டிருக்கிறவங்களும் சரி, இப்போ என்ன வந்து யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்க, ஏம்மா இப்படி செய்கிற இப்படி நடத்துகிறேன், நான் செய்யல, அங்கே இருந்தோம் இருக்கான் பாரு, அங்கே செய்வான் அவன் செய்வான். நாங்கள் கத்தல அவங்க கத்துவாங்க, நானும் தூஷிக்கல அவங்க தூஷிக்குவாங்க, நான் ஜனங்களை ஏமாத்தல அவங்க இது மாதிரி காட்டு கொடுக்குறவங்களை நிறைய பேர் வருவாங்க. கள்ள ஊழிக்காரங்களும் அது கள்ள தீர்க்கதரிசியும். இப்போ என்ன கொஞ்சம் வசனத்தை படித்த போது, ஒரு வேதத்தை படித்த போது என்ன பண்ணுறாங்கன்னா, நான் தீர்க்கதரிசி, நான் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பேக்கில் ஒரு பைபிளை வச்சுக்கிட்டு காணிக்காக தசம்பாகத்துக்காக ஓடுறவங்கள நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கே பாஸ்டங்களை கூட்டங்களில் நடக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு எதுக்கு? காணிக்காக. வாய் திறந்து கேட்பாங்க, அம்மா நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்மா, பஸ் பேர் கூடங்கம்மா. தேவனை போஷிக்கிற தேவன் அவரை போஷிக்க மாட்டாரா? அழித்த தேவன் அவங்கள போஷிக்க மாட்டாரா? நினைச்சு பாருங்க, போஷிப்பார். ஆனாலும் தேவன வசனங்களை கீழ்ப்படுறவங்க, தேவனை அழித்திருக்கிற அழைப்பில் உண்மையாக இருக்கிறவங்க, எனக்கு கொடுங்க, நான் பஸ் பேர் இல்லாமல் வந்திருக்கிறேன் அதை கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தேவனை போஷிப்பார். இப்போ எனக்கு கூட வர ஊழியக்காரங்களை தேவன் சொல்வார், அந்த அம்மா கிட்ட காசு இல்லாமல் வந்திருக்குது, அந்த அம்மா கிட்ட காசு கொடுன்னு சொல்வார். 2-3 பேருக்கு நான் அப்படி கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, இல்லை சிஸ்டர் இருக்குது, பொய் சொல்லாது, உனக்கிட்ட இல்லை எனக்கு தெரியும், என் தேவனை பேசினார், உண்மையே சொல்லு. அப்போ சொல்லுவாங்க, ஆமாம் சிஸ்டர், ஆட்டோ கூட காசு இல்லை, பஸ்ஸு கூட காசு இல்லை, வீட்டில் அரிசி இல்லை, பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் கள்ள ஊழிக்காரங்களும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பிட்டாங்க. ஆனால் தேவனை தெரிந்து கொண்ட ஊழிக்காரங்களுக்கும் எவ்வளோ பாடுகளும் உபத்திரங்களும் வந்தாலும் அவமானங்களும் வந்தாலும் அவங்க நிலைத்து நிற்பாங்க. அவங்களை தேவன் எப்படின்னா போஷிப்பார். தேவன் அவங்களுக்கு ஒரு நாள் அவரை கைவிட மாட்டார். அழித்தவர் உண்மை இல்லவர். ஃபஸ்ட்டெல்லாம் பாடுகள் இருக்கும், சோதிப்பார் ஆண்டவர். சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் சோதிப்பார். ஆனால் அதில் நம்ம உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் தேவன் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் பாருங்கள், அதே மார்க்கு 13 படித்து பாருங்க, 12-13. அவர்கள் பேச்சிலே அவர்கள் அகப்படும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும். ஆமா, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்து உங்களுக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முக தாட்சணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். ஆமென். கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? ராயனுக்கு கொடுக்கறது நல்லதா, கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, தேவனுக்கிட்ட வந்து சோதிக்கிறாங்க தேவனை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி, இது ராயனோடது ராயனுக்கு, தேவனுக்கு கொடு, நீ ஊழிக்காரனுக்கு கொடுக்கறது ஊழிக்காரனுக்கு கொடு, சபை கொடுக்கறது சபை கொடு, நீ இது அங்கே அது இங்கே கொடுக்காது, ராயனோடது ராயனுக்கு, தேவனோடது தேவனுக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, தேவனை சொல்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, நீதி உள்ளவர்கள் என்ன இருந்தாலும் அப்படியே நீ சொல்லிடுவீங்க. மூஞ்சி பார்த்து சொல்கிறதோ, மகம் பார்த்து சொல்கிறதோ, இவங்க வேதனைப்படுறாங்கன்னு சொல்கிறதோ இல்லை, நீ என்ன இருந்தாலும் அப்படியே நீ சொல்லிடுவீங்க ஆண்டவரே. அதனால அவர் கேட்குற, ராயனோடது ராயனுக்கு, தேவனோடது என்ன கீழே நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா, ராயனோடது ராயனுக்கு, தேவனுக்கு கொடுங்கன்றவார். ஹல்லேலூயா. ஆமாம். அதனால இன்னொரு வசனம் பாருங்க, 13:10 படிச்சு பாருங்க. மார்க் 13:10 படிச்சிங்களா? மார்க் 13:10 படிச்சிங்களா? பாருங்க. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். சகல ஜாதிகளுக்கும்
சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் அங்க அவர் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாகவே கவலைப்படாமலும் நீங்க முன்னதாகவே கவலைப்படாமலும் சிந்தியாமல் இருங்கள். அந்த நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எது படிச்சீங்கம்மா? 13 பொத்தா? சரி, ஓகே. பூலோகம் உள்ள சகல ஜனங்களுக்கும் என்ன பண்ணுமா? அறிவிக்கப்படணுமா? நாம நினைக்கிறோம் இதெல்லாம் நடக்குது இல்லையா, ஏன் என்ன தேவன் வராம இருக்கிறாரு? தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்குது, ஏன் தேவன் வராம இருக்கிறாரு? என்ன தெரியுது உங்களுக்கு? ஆனா என்ன பண்ண, சகல ஜனங்களுக்கும் ஆண்டவரோட வார்த்தை அறிவிக்கப்படணும். எந்த கிராமத்தில் இருந்தாலும், எந்த மலையில் இருந்தாலும், எந்த குகையில் இருந்தாலும் தேவனோட வார்த்தை அறிவிக்கப்படணும். அப்போதான் தேவனோட வருகை வரும். ஆனால் இப்போ எல்லாம் அறிவித்து கொண்டு இருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்க? ராத்திரி பகலும் எந்தெந்த கிராமத்தில் சபையிலையோ, எந்தெந்த கிராமத்தில் ஜனங்கள் எங்கே மலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? போய் அறிவித்து கொண்டு இருக்கிறாங்க. காடு மேடுகளெல்லாம் போய் அறிவித்து கொண்டு இருக்கிறாங்க. சபை இல்லாத கிராமத்தில் சபைகளை கட்டி கொண்டு இருக்கிறாங்க. தேவன் ஒவ்வொரு உள்ளத்துல பேசுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாரு. பரிசுத்தவான்களோட பேசி எந்தெந்த கிராமத்தில் சபை இல்லை. அப்போ நீங்கள் பார்க்கும்போது மோகன் சிலாசரஸ் யார் பார்த்தீங்களோ, கவனிச்சிங்களோ? இல்லை, பேலஸ் கிரவுண்டுக்கு வரும்போது அவர் சொன்ன காரியம் கவனிச்சிங்களா? ஊழிக்காரங்களை என்ன, வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்களா? கொண்டு போய் அங்கே அவங்கள ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். ட்ரைனிங்க்கு கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? எந்தெந்த கிராமம் பட்டணம் அங்கெல்லாம் அவங்க என்ன பண்ண, ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. கேள்விப்பட்டுங்களா? கேட்டிங்களா? இப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறாங்க ஊழியக்காரங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் மோகன் சிலாசஸ் அவங்கெல்லாம் பார்க்கும்போது வாலிப பிள்ளைங்களை போய் உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வாலிபர்களுக்கு தான் இப்போ எழுபணும். தேவனோட வருகை வரணுன்னு எல்லாருக்கும் சுவார்த்தை போகணும். காடு மேடுகளில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் சுவார்த்தை போகணும். அதனால வாலிபர்கள் என்ன பண்ணாங்க? ட்ரைனிங் கொடுத்து அவங்கள என்ன தேவைகளெல்லாம் சந்தித்து அவங்கள அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் தேவனோட வருகை வரும். ஹல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் ஆரம்பம். இது பூகம்பமோ, சுனாமி, இந்த பஞ்சங்களும், இதெல்லாம் கொள்ளை நோய்கள், இதெல்லாம் ஆரம்பம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் சொல்றாரு இல்லையா, மரம் என்ன அத்தி மரம் துளுக்கும் போது வசந்த காலம் வந்துடுச்சான். மரங்கள் எல்லாம் எந்த காலத்துல துளிக்குமா? வசந்த காலம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி அறிந்து கொள்கிறீங்களோ, புரிந்து கொள்கிறீங்களோ, அது போல இதெல்லாம் நடக்கிறது வேதனைக்கு ஆரம்பம். இப்போ நீங்க நம்ம என்ன பண்ணணும்? எச்சரிக்கையோட நம்ம இருக்கணும். இப்போ ஏன்னா இதெல்லாம் தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போலதான் தேவனோட வருகைக்கு, 2ஆம் வருகைக்கான அடியாளங்கள் இதெல்லாம் நடக்கும் சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. கண்டிப்பா தேவன் வருவாரு. அதே போல நீங்க பார்க்கும்போது மத்தாய மார்க்ல தான் நிறைய இருக்க பாருங்க. அது 2 அதிகாரங்களை நிறைய கொடுத்துருக்கிறாரு. என்ன பாருங்க, அதே லூக்கா 21 லூக்கால பாருங்க, லூக்கா 21:26 பாருங்க. வானத்தின் சத்தங்களும் அசைக்கப்படும். வானத்தின் சத்தங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். இதெல்லாம் என்ன பண்ணாங்களா? வானத்துல சத்தங்கள் எல்லாம். இப்போ ஏதோ ஒரு இதுல பார்த்த வீடியோலாம், வானத்துல இருந்து ஐஸ் கட்டிகள் எல்லாம் உழுதுட்டு இருந்தது. பெரிய பெரிய ஐஸ் கட்டியெல்லாம் உழுது கொண்டு இருக்கிறது. அது உண்மையா அது பொய்யா எனக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் வாசிக்கும்போது, ஆண்டவர் என்னப்பா இப்படியெல்லாம் ஒரு கார் மேலே விழுந்துருக்குதோ அதெல்லாம் காரெல்லாம் அப்படியே பச்சா இருக்கிறது. இது உண்மையா பொய்யா, இது கிராஃபிக்கா எனக்கு தெரியாது. ஆனால் தேவனோட வார்த்தை தேவன் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இது எல்லாம் ஆண்டவர் எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் என்னென்னா இது உண்மைதான். இப்போ வானத்தில் இருந்து அந்த மின்னல் வரும்போது இதெல்லாம் உளுந்தானே, அந்த கல் காட்டினாங்க. அப்போ அந்த கல்லுகளெல்லாம் உளுந்தானே, அப்போ அது உண்மைதான் இருக்கலாம். இன்னொரு காரியம், வானத்திலிருந்து மீன்கள் கீழே விழுந்து இப்படிதானே பார்த்தாங்க. அது உண்மையா தெரியல, அதெல்லாம் காட்டினாங்க. ஆனால்
இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, பூமியில் மேலுள்ள ஜனங்களுக்கும் தத்தளிப்பு. அது இல்லை, இப்போ படிச்சது எதம்மா? வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து. ஆமா, பூமியில வர ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். மனுஷனோட இருதயம் என்ன ஆகுமா? சோர்ந்து போய். இப்போ கூட கொஞ்ச சிலர் நீங்க கேட்டுக்கொண்டு, ஐயோ என்ன ஆய்ப்பா இப்படியெல்லாம் இருக்கிறது, எப்படி பொழிக்கிறது, என்ன செய்யறது, சோர்ந்து போயிருக்கிறீங்க தானே. கொஞ்ச சிலர் சோறு வருது தானே. இதெல்லாம் நடுக்கமா வரலையா? வரலையம்மா சோர்வா? பயம் இருக்குது. ஆமாம், பயம் வரும், சோர்வு வரும். ஐயோ போ அது இது நடந்து கூட எல்லாருக்கும் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஆகும், எல்லாரும் நடுக்கிற மாதிரி நம்ம நடுக்கும். இல்லை, இப்போதான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த பயம் உங்களுக்கு உள்ளத்தை பரிசுத்தாவின் எடுத்து கொண்டு வருவார் தெரியுமா? இன்னும் தேடு, இன்னும் எச்சரிக்கையோட இரு, இன்னும் என்ன பாதத்தில் வா அப்படின்றதுக்காக தான் தேவன் என்ன பண்றாருன்னா அந்த பயம் உங்களுக்கு வர்றது. ஹல்லேலூயா. ஆனா தேவன் சொல்றாரு, பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீ பயப்படுற மாதிரி நடுக்கம்னு சொல்லியிருக்கிறாரு. எங்க சொல்லியிருக்கிறாரு? அப்படி யோபுக்கு சொல்லியிருக்காரு. யோபு சொல்றாரு இல்லையா, நான் பயப்பட்டது போலே ஆயிடுச்சு. அவர் நினைப்பாரா, ஐயோ என் பிள்ளைங்களெல்லாம் ஏதாவது ஆயிடுமோ, என் பிள்ளைங்களெல்லாம் இப்படியெல்லாம் தவறு செய்கிறாங்களா, குடிக்கிறாங்க, அதனால தேவனோட கோபாகினி வந்துடுமோ அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரா, பயந்தாரா? அதே போல நடந்துதான். அதே போல ஐயோ நமக்கு கடைசி காலத்தை என்ன நடக்குமோ, நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன நடக்குமோ, என் பேரு பிள்ளைங்களுக்கு எல்லாம் நடக்குமோ, நான் என்ன நரக்கத்துக்கு போயிடுவானோ அப்படின்னு சொல்லி நம்ம பயந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதே போல நடக்கும். ஹல்லேலூயா. தேவன் சொல்லியிருக்கார வேத வசனத்தை 335 வாட்டி சொல்லியிருக்கார, பயப்படாதே, பயப்படாதே, என் தேவன் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் எனக்கு என் பிள்ளைங்களை கைவிட மாட்டார். நான் இன்னும் தேவனுக்கு முன்பாக நான் போகணும், தேவனுக்கு பின்பாக நான் போகணும், அவர் பாதத்தை நான் பிடித்து கொள்ளணும், இன்னா நான் ஜெபம் பண்ணணும், இன்னா வேதத்தை நான் வாசிக்கணும், தேவன் இன்னா நான் தேடணும். பரிசுத்தவான்களை இந்த உலகத்தை எப்படி ஜெயித்தார்களோ அதை போல நான் ஜெயிக்கணும். சீஷர்கள் எப்படி உலகத்தை ஜெயித்தாரோ அப்படி ஜெயிக்கணும். எபிரேயர் 11வது அதிகாரத்துல எப்படி அவர் விசுவாசத்தோட இருந்து இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அது போல நாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு தைரியம் நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நேரத்துல பயம் வரும், எல்லாருக்கும் வரும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம தேவனை விடுற தேவனு கிடையாது. நீதிமான ஒரு நாள் அவர் தள்ளாட விட மாட்டார். நீதிமான பிள்ளைங்களை ஒரு நாள் கூட பிச்சை எடுக்க அவர் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டார். அதனால நம்ம என்ன பண்ணணும், இன்னும் தேவனை தேடுறவங்களாக இருக்கணும். வசனம் சொன்னது போல நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் நம்மளை எப்பொழுது கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, இது 21, 24 ஒரு லூக்கா 21, 25 வாசிங்க. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கமும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அடையாளங்களை தோன்றும். இப்போ எல்லாம் என்னென்ன தொடர் இருக்குது அடியாளங்கள் அப்படின்னு சொன்னால், பூகம்பமோ சுனாமி இதெல்லாம் ஏதேதோ காரியங்கள் எல்லாம் ஒரு பஞ்சகாலம் பத்திரகாலங்க இதெல்லாம் வந்துச்சு. ஆனால் இப்போ இன்னும் அடியாளம் என்ன, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அது அந்த வானத்தில் அடியாளங்களை தேவன் அவனுக்கு காட்டுவார். அந்த வானத்தில் அடியாளம் எப்போ நம்மளுக்கு பார்க்குறோன்னா, மழை வரும்போது தான் அடியாளம் நம்மளுக்கு தெரியுது இல்லையா? பார்ப்பாங்க கொஞ்ச சிலர் பார்த்துட்டு பாருங்க, இது வானமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, மழை பெய்யுற மாதிரி இருக்கு. அதுபோல் இப்போ என்னென்ன ஆண்டவரோட வருகை வரும்போது சூரியனும் நட்சத்திரங்களும் வேணும் அடையாளம் காட்டும். எப்போ அடையாளம் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து சிலையில் போடும்போது என்ன ஆச்சான், 3 மணிக்கு 6 மணி போல் இருந்துதான், இருண்டு போயிடுச்சு. அங்கே பூகம்பம் எல்லாம் வந்ததுனாலே அவருக்கு பயந்துட்டாங்க, இவன் மேஷியா தான், இது தேவனோட குமாரன் அப்படின்னு சொல்லி. அதே போல தான் தேவனும் வர்றதுக்கு முன்னாடி அதனை கிட்ட அந்த வருகை வரும்போது என்ன சொல்வாருன்னா, சூரியனும் சந்திரங்களும் நட்சத்திரங்களும் அது வானத்துல இருந்து அடியாளத்தை தேவனை காட்டுகிறேன்னு சொல்லிக்கிறார். அப்ப அவர் வரும்போது கூட அவர் எப்படி வருவாராம், தூதர்களோடு எக்கால தூதர்களோடு அவர் வருவார். நம்ம பார்க்குறோம், எல்லா கண்களும் பார்க்குமா.
அவர் இருக்கிறது பொருந்ததல்ல ஜெருசலேமில் தானே. நாம் இங்கே இருக்கிறவங்க எப்படி பார்க்க முடியும்? இப்போ எருசலேமில் நடக்கிற காரியங்களெல்லாம் நம்மளுக்கு இப்போ இங்கே எப்படி தெரியும்? உலகம் முழுவதும் தெரியும். எப்படி தெரியும்? இப்போ பார்த்து டிவியில் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் தேவன் அந்த அந்த நேரத்தில் டிவியில் பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியாதுக்கான. ஆனால் எல்லா கண்களும் பார்க்குற அளவுக்கு தேவன் வருவார். எவ்வளோ தூரமாக அவர்கள் எவ்வளோ மைல் இருந்தாலும் எவ்வளோ தூரம் இருந்தாலும் அவருக்கு அதெல்லாம் பெருசாக தெரியாது. நம்ம கண்கள் எல்லாம் அவனுக்கு காணும். நம்ம வாய்களெல்லாம் அறிக்கை செய்யணும். நம் முனகால்கள் எல்லாம் அவர் வரும்போது முனகும். அப்படிதான் அவர் வருவார். அல்லேலூயா. எல்லாரும் பார்ப்பாங்க, புலம்புவாங்க. ஐயோ, நான் சொல்லாம கேட்காம போயிட்டேனே, ஆண்டவர் வந்துட்டாரு, நான் கைவிடப்பட்டவங்களா ஆயிட்டேனே, பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி. அப்போதான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு ஜனங்களை புடமிடுகிறவராக இருக்கிறார். அவர் தான் கோதிமணிகள் நிலத்தில் வீட்டு சத்தால் ஒளிய பலன் கொடுக்காதுன்னு சொல்கிற போது நம்ம இப்பிருந்த தேவனுக்காக நம்ம வாழ்கிறவங்களாக இருக்கணும். நிறைய பேர்னால உட்கார முடியாது, நிறைய பேர்னால வாசனைகளை கேட்க முடியாது. அது உங்களுக்கு போகாது. கொஞ்சம் இருக்கு. எப்போ பார்க்கும்போது எப்போ போகலாமான்னு தான் இருக்கும். ஏன்னா பிசாசானவன் அப்படி கிரியைகளை செய்வான். அது வாஞ்ச தாகம் முடுறவங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் என்ன அந்த வசனங்களை கேட்க அதை நம்ம புசிக்க கேட்க ஒரு பலன் வரும் உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்திலிருந்து தோன்றும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அதே போல் 21, 26 லூக்கா 21, 26 படிச்சிங்களா பாருங்க. அது லாஸ்ட்டில் படிச்சிடுங்க, முடிச்சிடலாம். சூரியனும் வானத்தின் சத்துவத்தங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். ஆமென், அல்லேலூயா. ஆமா, மனுஷனோட இருதயம் என்ன போகுமா? சோர்ந்து போயிடும். இன்னொரு கடைசி வசனம் லூக்கா 21, 34 36 படி போறீங்க. உங்கள் இருதயங்களை பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஒரு வாட்டி தயவு செஞ்சு நீங்க படிங்க. புக் எடுங்க. பைபிளில் இருக்கிறவங்களா இந்த வசனம் மட்டும் நீங்க படிச்சிடுங்க. 34 36 வரை என்னென்ன பாஷைகள் என்னென்ன பாஷையில் படிக்கிறீங்களோ அந்த பாஷையில் படிங்க. அல்லேலூயா. அது என்ன பண்ண, மனுஷக்குமான இதயங்கள் பெரு தீண்டுனாலே இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் தின்று அது தின்னு இது தின்னு ருசியா தின்றாங்க. மனுஷனோட ஹிருதயம் என்ன ஆகுதுன்னா திண்டு மேலே போயிடுது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்க. ஆனால் தேவன் கண்டிப்பாக நம்மளோட பேசுவார். இன்னொரு வசனம் பாருங்க. ஏன்னா முடிக்கலான்னா வந்துட்டே இருக்க, நான் என்ன பண்ணுறது? சரி, இன்னொன்று பாருங்க. மத்தேயு 24, 37 39 வரை படிமா. 37, 24, 37 39 வரை படிங்க. உலகம் முழுவதும் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்துல நடக்கும். எப்படி எனில் ஜல பிரளயத்திற்கு முன்னாக
காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் நோவா பேழைக்குள்ளே பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் ஜல பிரளயம் வந்து எல்லாரையும் வாரிக்கொள்ளே போக மட்டும் உணராதிருந்தார்கள் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படியே மனுஷகுமாரன் வர காலத்துல நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எத்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் போதும் அல்லேலூயா. இப்போ ஒரு நோவா காலத்துல நம்ம நோவை பத்தி நம்ம படிக்கிறோம், ஆதியாகத்துல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நோவாக்கு தேவன் சொன்னாரு 20 வருஷமா நினைக்கிறேன். அது என்ன பண்ணாரு, அவர் பிரசங்கம் பண்ணாரு. தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகம் எல்லாம் அழிஞ்சு போகுது, நீங்க எச்சரிக்கையோட இருங்க, பாவங்கள் எல்லாம் செய்யாதீங்க, அநியாயங்கள் எல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி நோவா என்ன பண்ணாரு சொன்னாரு. ஆனா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே கேட்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐயா அப்பா இப்படி சொல்றாங்க. ஆனா இன்னொன்னு என்ன, ஜனங்களெல்லாம் ஐயா இது கிழவன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறான், ஜலம் வந்துடுதான், மழை வந்துடுதான். மழை அதுவரை அவங்க பார்த்தது கிடையாது. உலகம் அழிஞ்சு போயிடுதான், இது கிழவனுக்கு வேற வேலை செய்ய இல்லை அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா என்ன பண்ணாரு தேவன், தேவனுக்கு என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சார். கப்பலெல்லாம் செஞ்சார். எல்லா மிருகங்களெல்லாம் வருது, அதுக்குள்ளே எல்லாம் பார்க்குறாங்க ஜனங்க. அப்பாவது அவங்க மனம் திரும்பலாமா, திரும்பக்கூடாதா? இதான் உண்மையா இருக்குமோ? நோவா இத்தனை வருஷம் நம்ம கிட்டே சொல்ல 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு. ஆனா நம்ம கேட்காம போயிட்டோம். இப்போ இந்த காலத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது, அது மிருகங்களெல்லாம் அந்த கப்பலுக்குள்ளே போயிட்டு இருக்குது. இது உண்மைதான் இருக்கும். இப்பாவது நம்ம மனம் திரும்பலாம் அப்படின்னு சொல்லி யாராவது மனம் திரும்பினாங்களா? அது போலதான் ஏசு சொல்லியிருக்கிறாரு, நான் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்குமா, பூகம்பம், சுனாமி, ராஜ்யத்துக்கு விரோதம் ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், பஞ்சங்களும் உபத்திரங்களும் கொள்ளை நோய்களும் இதெல்லாம் வரும். அப்போ முடிவு காலம் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எச்சரிக்கையோட இருக்கலாம் அப்படின்றது நம்ம உள்ளத்துல வருமா? வராது. ஏன்னா சத்துருவானவனை நம்ம கண்கள் என்ன பண்ணியிருக்கிறான், மூடி வைத்து இருக்கிறான். அதனால நம்ம மனக்கண்கள் தொறுக்கணும். அப்படின்னா நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். நோவா காலத்துல நடக்கிறது போல மனுஷகுமாரன் வர காலத்துல நடக்கும்னு சொல்லி இருக்கிறது. இப்போ தேவனு சொல்லியிருக்கிற, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற அடியாளங்களெல்லாம் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப என்ன பண்ணாரு நோவா, எல்லாம் உள்ளர போச்சு. 7 நாள் வெயிட் பண்ணார் ஆண்டவர். இப்பாவது இதெல்லாம் பார்த்து திரும்புவாங்களோ அப்படின்னு சொல்லி 7 நாள் வெயிட் பண்ணி பார்த்தாரு. ஒரு ஆத்மா கூட மனமு திரும்பல. அப்ப அவர் என்ன பண்ணார், அவரே வந்து கதவு மூடினார். வந்தது ஜலப்பிரவாகம் வந்தது, 40 ராத்திரி 40 பகல் வந்தது. ஆடு மாடுகள் மனுஷர்கள் எல்லாம் அழிஞ்சு போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த கப்பல் என்ன போல மெதுக்கி கொண்டிருக்கிறது. அப்போ வந்து நோவா நோவா தட்டு, கதவு தோறு. எங்க திறக்கிறது நோவா கதவு? பூட்டி இருக்கிறது யாரு? ஏசு ஆண்டவர் பூட்டி இருக்கிறாரு. நோவா திறக்க முடியாது. அது போலதான் மனுஷனுக்குமாறு வர காலத்துல இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த காரியங்களை கண்டிப்பா நடக்க நான் விசுவாசிக்கிறேன். அது போலதான் மனுஷனுக்குமாறு வர காலத்துல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. இன்னும் ஆயுதமாகுங்க, தேவனோட ராஜ்யம் கட்டுங்க, தேவனுக்காக எழும்புங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் எல்லாம் என்னென்ன சொல்லியிருக்கிறா அதெல்லாம் தேவன பாதத்துல அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இனிமேல் நம்ம காலம் கிடையாது, இன்னும் இருக்குது. ஆனால் டைம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இழுத்தோன்னு வச்சுக்கோங்க, டைம் பார்ப்பீங்க. ஐயோ என்னப்பா இந்தம்மா அப்படின்னுவீங்க. சரி, ஓகே, எல்லாம் என்ன நினைக்கிறா ஸ்தோத்திரம்.